ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 100 சாமி அதோட அஃபிஷியல் டீசராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விஜய் ஆண்டனி அண்ட் சசி பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ஒரு ரீயூனைட் பண்ணுறாங்க. ஸோ டம்னையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ராவான ஒரு விஜய் ஆண்டனியோட ஃபிலிமை பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். பிச்சைக்காரனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னமே ஒரு கெட்டப் போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஹோப் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக விஜய் ஆண்டனிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், சசி 2 பேருக்குமே. ஸோ வாங்க டீசருக்குள்ளே போகலாம். ஏன்னா இதை பொறுத்தவரை கிராமத்தை பொறுத்தவரை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஆமா, அது என்னப்பா அந்த இக்கு? இவெல்லாம் ஒரு அம்மாவா? எனக்கு பிடிக்குதான்னு கேக்குறீங்களா? எனக்கு விருப்பம் பிடிக்கல. வெளியில தெரிஞ்ச அசிங்கம் அவமானமா இருக்கும். எங்க வீட்டுக்கார அம்மா ஒரு நாள் எங்க சுட்டிக்காரி சொன்னிச்சு, ஏன் உங்க அக்காலாம் இப்படி பண்ணிச்சு, அதெல்லாம் நியாயமா? அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பிராமணா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கா ஊருமான அவுத்துட்டு ஆட போகுது. ஏம்ல இல்ல போய் கேட்கறது தானே. எஸ் சார், சிரிக்கிறீங்க. திடீர்னு நான் ரொம்ப கேவலமாக தெரியுண்ணா. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கமானு விட்டேன். நம்ம சாதியை காப்பாத்துறதே பொண்ணுங்களை வச்சுதான், அவளுகளை அடக்கி வச்சுதான் சாதி சனினை காப்பாத்தி தொலைய வேண்டியதா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் தேவையா அப்படிலாம் பேசியிருக்காங்க. வேணாக்கா, நம்ம பசங்க தான் லைஃப். சரியான இடத்துல சசி ஃபிலிம் போட்டார். உலகே எதிர்த்தாலும் சொந்தம் எல்லாம் தடுத்தாலும் துணையா நமக்கே இருப்பா அம்மா. அம்மாதான் அம்மா, அம்மாதான். எனக்கு தெரிஞ்சு இந்த டக்குன்னு பார்க்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னே சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனியோட எனக்கு தெரிஞ்சு சுவாசிகாவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் ஆர் லீடு கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 3வது சக்தி கருணாஸ் இல்லை, நான் எதுவே பார்க்கல. ஸோ அப்புறம் இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி கூட நடிச்சா அவரும் இருக்கார், அஜய் தீக்ஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ ஒரு நல்ல பவரான கேஸ்டிங் க்ரூ உள்ள இருக்குது. எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது, டிஃபைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் சசி ப்ரோ வந்து. முக்கியமாக இந்த டீசரில் ஒரு சசி ஃபிலிம் போட்ட இடமும் சரி, டைட்டில் கார்டு போட்ட இடமும் சரி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னே சொல்லுவேன். எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. 2வது விஜய் ஆண்டனிக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல்னே நான் சொல்லுவேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக் ஏற்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக சுவாசிகா, ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் எஃபெக்ட் பண்ணின மாதிரி இருந்தது. ஸோ பார்ப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் ஆண்டனிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவும் இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அண்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.